எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா நாங்க வந்து இன்னைக்கு சண்டே மாஸ் போனோம். போயிட்டு வீட்டை வரும்போது வீட்டுக்குள்ள போகவே எரிச்சலா இருந்துச்சு. இந்த வெக்கைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நைன்னு ஒரு மாதிரி இறுக்கமா இருந்துச்சு. அதோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா வெளியில போயிட்டு வருவோம். நாங்க இப்ப கோல் ஃபேஸுக்கு தான் வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு வாங்க கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க வந்துட்டோமா கண்ண நாளைக்கு பூரா வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தலை கீழே மாறி இருக்கு. நல்ல நல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் கோல் ஃபேஸ்ல வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்கு, கட்டடங்கள் எல்லாம் பாருங்க, சும்மா செம்மையா இருக்கு இல்லையா? அங்கால சங்கரில்லா ஹோட்டல். இந்த சங்கரில்லா ஹோட்டலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் இடம்பெற்ற ஹோட்டல்னா அதுவும் ஒன்றுதான். இந்த ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா சூப்பரா செம்மையா வந்திருக்காங்க. அதுல ஒன் கோல் ஃபேஸ் இருக்குது. இங்கால பாத்தீங்கன்னா ஐடிசி இப்போ 25ஆம் தேதி ஓபன் பண்ணிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் போகல. கண்டிப்பா ஒரு நாளைக்கு போனேன்னா நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றேன். அதுவும் பாருங்க, அது புக் பண்ணி தான் போகணுமாம். சும்மா எல்லாம் உள்ளுக்கு போக முடியாது. ஆன்லைன்ல நாங்க புக் பண்ணி போட்டு தான் நாங்க அதுக்குள்ளுக்கு போகலாம். இப்போ நாங்க இஞ்சால வந்துட்டோமா. இந்த சைட் எல்லாம் பாருங்க, பீச் எல்லாம் உண்மைக்கு நல்ல குளிர்ச்சியா ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருந்துச்சு. நல்ல அந்த மழை வரவழிக்கிட்டு நாங்க போன டைம் போய் ஒரு அரை மணி நேரத்திலே இடி முழக்கத்தோட மின்னல் ஆரம்பிச்சுட்டா. ஆஹா, எங்களுக்கு விளங்கிட்டு அடடா மழை வரப்போகுது அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு சுற்றி பார்த்துட்டு போக முடியாத அப்படி வாகண்டு அப்படியே நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம்னா இந்த பீச் சைட்டோட தான் அப்படியே பார்த்து கொண்டு போய்கொண்டிருக்கோம். பாருங்க, இந்த இடமெல்லாம் நல்ல நிறைய இடவழியாக இருந்த இடங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கால போர்ட் சிட்டி அது இதெல்லாம் வந்ததோட சுனாமி வந்துச்சு. அதுக்கப்புறம் போர்ட் சிட்டி அந்த கட்டடங்கள் எல்லாம் இந்த கடலுக்குள்ள எல்லாம் கட்ட தண்ணி நல்லா முன்னுக்கு வந்துட்டு. ஆனால் உண்மைக்கு நல்லா இருந்துச்சு தெரியுமா? அதில் நிற்கவே நல்ல குளிர்ச்சியாக நல்ல வெக்க எதுவுமே இல்லை, நல்ல சில்லண்டு காத்தா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் நின்றுட்டு அது பாருங்க அங்கால போர்ட் சிட்டியா. இப்போ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரால்வட வண்டில் எல்லாம் இருக்கும் தானே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீட்டுக்கும் அப்படியே இருக்கும். அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வச்சு விற்க முடியாது. சோடா போத்தல் தண்ணி போத்தல் எதுவுமே அதில் கடைகள் போட்டு விற்கலாது. அவைக்கெல்லாம் தனியாக செப்பரேட்டாக ஒரு கடை போட்டு அங்கெல்லாம் கொடுத்துருக்கு. இன்னும் ரால்வட கடைகள் எல்லாம் இன்னும் சுரக்கல. அவையெல்லாம் முன்னுக்கு இப்போ வண்டில்களில் வச்சு விற்று கொண்டிருக்கணும். ஆனால் மற்ற கடைக்காரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் எல்லாம் திறந்து கொடுத்துருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஐடிசி எப்படி இருக்குன்னு சொல்லி செம்மையா இருக்குல்ல. அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாலத்தில் 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொல்லி நம்ம இன்னும் நாங்கள் போனோம்னா உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பாருங்க, இந்த சைட்டால அப்படியே நாங்கள் கீழுக்கு இறங்கி போகிறோம். கீழுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையில எல்லாம் திறந்துருக்காம இப்போ புதுசாக கட்டி கொடுத்துருக்காம். அப்போ அந்த கடைகளை எல்லாம் ஒருக்கா பார்த்து கொண்டு வருவோம். இப்போ நாங்கள் வந்தாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் முன்னுக்கு தான் இருந்தது. இப்போ உள்ளுக்கு போட்டாச்சு. என்ன சொன்னால் முன்னுக்கெல்லாம் நல்ல பில்டிங்கள் பெருசாக எழும்பேக்கல. இந்த கடைகள் எல்லாம் சின்ன சின்ன பட்டி கடையாக இருந்தால் ஒரு மாதிரி தானே. இப்போ எங்க என்னன்னு சொல்றது, ஃபாரினர்ஸ் அவையெல்லாம் பாருக்கலாம் கொஞ்சம் சின்ன கொஞ்சம் லுக் பார்வைக்கு நல்லா இருக்குமில்ல, அந்த மாதிரி தான் இப்போ கடையெல்லாம் இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்கு. பாருங்க, இப்படி ஒவ்வொரு நம்பர் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடை இருக்கு. அப்படியே நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு போகிறோம். நான் போய் அதில் விசாரிக்கிறேன். 2-3 பேர்கிட்ட விசாரிக்கணும் என்ன மாதிரி எப்படி கடையிட்டு விசாரிக்கிறதுக்காக தான் போய்கொண்டிருக்கிறேன். இங்காலெல்லாம் பாருங்க உட்காந்து சாப்பிடலாம். வடிவாக சாப்பாடெல்லாம் எடுத்து இருந்து சாப்பிடலாம். கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்கு எல்லாரும் வாங்க, சுற்றுலா பயணிகள் எல்லாம் எங்களை ஸ்ரீலங்காவுக்கு வாங்க சரியா. வந்து எங்களோட அழகான இலங்கை நாட்டு பார்த்துட்டு போங்க. செம்மையாக இருக்குது எங்களோட அழகான இலங்கை நாடு போல் இன்னும் வேறு என்ன இருக்குது? யாருக்கு என்னன்னா தன் தாய் நாடு. அது எங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்கிறது, அது சொல்ல முடியாது. அப்படி ஒரு நல்லா இருக்கு. இப்போ இன்னும் நல்லா இருக்கு. எல்லாரும் வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. இப்படியே நான் போய்கொண்டிருக்கேன். இதுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் அன்னாசி பழம் வெரிலிக்காய் அதுகளெல்லாம் வச்சு வித்து கொண்டிருக்கணுமா, அதெல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டே போய்கொண்டு இருக்கேன். இந்த ரால்வடை வண்டியில் இது ஒன்று தான் இருக்கு. இதுக்கு இல்லை 1-2 இருந்துச்சு. மற்றாக்கள் யாருமே இல்லை. எல்லாருமே அங்கே முன்னுக்கு தான் எடுத்திருக்கிறோம். ஏன்னு சொல்லுங்க, கொஞ்சம் ரேட்டுகள் வந்து கூட இந்த கடைகளுக்கு. எங்களோட மகன் களைச்சு போயிட்டார். அவர் உட்காந்துட்டார் அதில் சரியா. அம்மா எனக்கு களைக்குதுன்னு அவர் உட்காந்துட்டார். சரி இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவரும் இருந்துட்டு போடு. சின்னவாக்கு போல் கேட்டாவா, அவக்கு போல் வேண்டி கொடுத்து அவன் விளையாடி கொண்டு இருந்தா. அதில் நான் உட்காந்துட்டேன். பேர் அந்த ஐயாட்ட தான் நான் விசாரித்தேன் என்ன மாதிரி எப்படின்னு சொல்லி. அதில் டீ ஆற்றி கொண்டு இருக்கிற ஐயாட்ட கேட்டேன். அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால், அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் மைக் கொண்டு போகல, அதால் எனக்கு அவர் கதைச்சது உங்களுக்கு விளங்கி இருக்காது. அப்படியே வாங்க ஐயாவோட கதைக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரால்வடி எல்லாம் பாருங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வண்டிலானே வச்சிருக்கு. இப்ப பாருங்க நல்ல வடிவா பாக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. டிப்பி எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் இருக்கு, தண்ணி போத்தல். இதெல்லாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நார்மலா தான் இருந்துச்சு. இப்ப நல்ல அழகா நீட்டா அடுக்கி வச்சு இந்த மாதிரி இருக்கு. அப்படியே நான் வந்தாச்சு. இப்ப இந்த ஐயாட்ட தான் நான் கேட்டேன். இதுலயும் பாருங்க பிரைஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா. ஐயா சொன்னார் என்னன்னா, இந்த கடை வந்தா வாடகை வந்து 30,000 வாடகை. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப நான் சொன்ன கஷ்டம் தானே. ஓமா கஸ்டமர் தான் சொல்றார். வாடகை 30,000. அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா கரண்ட் பில் தண்ணி பில் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து தங்களுக்கு 45,000 கிட்ட வருமாம் ஒரு மாசம்.
அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அப்போ என்னையா செய்கிறீங்கன்னா, என்னதான் செய்கிறது, கஷ்டம்தான் அம்மா கொஞ்சம், ஆனால் விலைகளும் கொஞ்சம் கூட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சாமான்களுக்கும் சின்ன சின்ன சாமான் எல்லாம் கொஞ்சம் விலையாத்தான் இருக்கு. என்ன செய்யறது, அவங்க டேக்ஸுகள் அதுகள் கட்டேக்க அவங்க இதுகளில் தான் விலையை கூட்டுவாங்க, கொஞ்சம் விலை கூட மாதிரி தான் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கு. இப்போ கடையிலலாம் இவைக்கு நல்லா என்ன சொல்லுங்க வச்சு உள்ளுக்கு பூட்டி போட்டே போகலாம். இல்லைன்னு சொன்னால் வெளி கடையிலண்டா அவை அவ்வளோ சாமான்களையும் கொண்டு போகிற மாதிரியும் இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும். இது நல்லா இருக்கு, உண்மைக்கு நல்ல செட்டப், நல்ல நீட்டாக இருக்கு. ஆனால் என்ன சொல்றது, கொஞ்சம் வாடகை கூடன்னு தான் ஐயா சொல்றாரு. 30,000 வாடகை. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் டேக்ஸுக்கு 5,000 6,000 போகுமா, கரண்ட் பில் அப்படியெல்லாம் கேட்க தங்களுக்கு ஒரு 45,000 போகும் பிள்ளைன்னு சொன்னார். சரி ஐயா என்ன செய்யறது ஓகேன்னு சொல்லி சிரிச்சுட்டு இங்கால வந்தாச்சு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாம் ஒவ்வொரு மெனுக்கள் போட்டிருக்கு. விலை ஃபலூடா எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபலூடா. அப்போ நான் பார்த்துட்டு மைலோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 350 ரூபாய். அப்பா சாமி இது என்ன விலையா கிடக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நானும் சரி என்று வந்தாச்சு. என்னடா அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கடைகளில் தான் விளைவிக்கும், இங்கே சரியான விலையாக இருக்கும், இங்கே கொஞ்சம் குறைவாக இருக்குமென்னு பார்த்தா இப்போ இங்கேயும் கூட்டியாச்சு. ஏன்னு சொன்னால் இந்த கடைகளால் வரிகள் கூட்டினதால இங்காலையும் கூட்டிட்டினான். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறுளிக்காய் அந்த அச்சார் ஐட்டங்கள் எல்லாம் அதில் இருந்துச்சு. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இது பாருங்க, அப்படியே கீழுக்கு தான் இந்த கடைகள் போட்டிருக்கு, அண்டர் கிரவுண்ட் மாதிரி அதில் கடைகள் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த லைட் வெளிச்சத்தில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடிசி எப்படி இருக்குன்னு சும்மா செம்மையாக இருக்குல்ல, பார்க்கவே அப்படி ஒரு வடிவாக இருக்கு இல்லையா. பாருங்க எங்க ஸ்ரீலங்கா எப்படி இருக்குன்னு சும்மா செம்மையாக தான் இருக்கு. பகல் நேரத்தை விட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வெளிச்சங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு தெரியுமா, அப்படி ஒரு அழகா இருக்கு. இப்படியே நாங்கள் நடந்து போய்கொண்டிருக்கோம். அப்படியே மேல் பக்கம் ஏறி போவோம். அங்கே ரால் வடை கடைகளுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு தானே, அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்கறதுக்காக இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க ஒன் கோல் ஃபேஸ். அப்படி எங்கள் நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சைனாக்காரங்க, இங்கே இந்தியாக்காரங்க, அப்படி நடுவில் நாங்கள் இலங்கைக்காரங்க நிற்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்கு. பார்க்கவே பாருங்க இந்த என்னன்னு சொல்றது மாலை பொழுது அப்படி அழகா இருக்குல்ல, கடற்கரையோரம் பார்க்கவே சும்மா செமையா இருக்குது. இந்த வெக்கைக்கு சனங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, இங்கேதான் வரணும். வந்தா அப்படி ஒரு குளிர்ச்சியா இருக்கு. அதோட நாங்களும் வந்தாச்சு. அட நாங்க வந்த டைம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் மழையும் வந்துட்டு, அடடா மழைக்குள்ள வாடிடவே, இல்லாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்ல வடிவா இருந்து எல்லாருக்கும் வடிவா சுத்தி கித்தி பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தா நாங்க போன டைம் மழையா போயிட்டு, சரி மழைக்குள்ள பிள்ளைகளை நினையக்கூடாதுன்னுட்டு கடகடான்னு நாங்க வரவழிக்கிட்டோம். அப்படியே இந்த பக்கம் நாங்க நடந்து போய் கொண்டிருக்கோம். அதில் பாருங்க இந்த ரால்வடை கடைகள் இந்த மாதிரி தான், இப்படி தனித்தனியா இந்த மாதிரி அவங்களுக்கு செட் பண்ணி இருக்குது. ஆனா அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இப்போதைக்கு எடுக்க இல்லை. இங்கால பக்கம் முன்னுக்கு தான் முன் ரோட்டு கரையோடையே அந்த வண்டில்களை வச்சு ரால் வடைகள் வித்து கொண்டிருக்கிறான். ஆனா இப்படியும் அதுல வச்சு விற்க விட மாட்டேன். இன்னொரு கொஞ்ச நாள்ல அவங்களும் இங்கால வரத்தான் வேணும். அந்த மாதிரி தான். இப்போ பாருங்க பீச் எல்லாம் பாருங்க செம்மையா இருக்குல்ல, அப்படியே அதில் கொஞ்ச நேரம் நிற்க அந்த காத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்கு செம்மையா இருந்துச்சு. ஓ கடல் மாதா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே நின்று அந்த கடல் மாதாட அழகை பார்த்துட்டு பாருங்க அந்த அலையெல்லாம் சும்மா செம்மையா இருந்துச்சா, பார்த்து கொண்டு இப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கேன். அப்பா டக்குன்னு கூப்பிட்டாரு, இங்கே வாங்க என்ன செய்றீங்க, அங்கே சின்னாக்களுக்கு நல்ல விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு, வாங்க போவோம்னு சொல்லி சரி என்று மழை நாங்கள் அங்கே போகிறதுக்கு முதல் திரும்பியாச்சு. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்னென்ன குரங்குகள் பாம்புகள் எல்லாம் வச்சு வித்த காட்டிக்கிட்டு அங்க ஓடி வந்தாச்சு. நான் உடனே சொன்னேன் ஓடிவாங்க 2. ஓ இது என்ன இது மங்கி. ஆமா அண்ணாவும் தங்கச்சி விளையாடுற வாங்க வாப்பட்டு 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வந்தாச்சு. ஆனா சொல்ல நீங்க தான் மகன் சொன்னாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்த உடனே சின்னவோ பயப்பட வலிக்கிட்டான். மங்கிய பார்த்துட்டு சரியா பயந்துட்டான். நோ டேடி நோ, தம்பி காட்ட நீனம்மா என்ன இது மங்கி வேணுமா, மங்கி கடிச்சுக்கா பிள்ளைக்கு. மங்கி எங்க மங்கி பார்த்தீங்களா. அப்போ அவன் கொஞ்ச நேரம் பயப்பட வலிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சரி என்று சொல்லி காட்டிட்டு அங்கால பார்த்தீங்கன்னு சொல்லி பாருங்க இது பாம்பெல்லாம் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி. அதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெரிய மலை பாம்பு எல்லாத்தையும் கழுத்துல போட்டலாம் அவர் கொண்டு வந்தார். அந்த அண்ணன் போட்டு பார்க்குறீங்களா, ஐயோ எனக்கு வேணான்னு நான் ஓடி வந்துட்டேன். எம்மா சாமி ஆளை விட்டாக்கான எனக்கு வந்த பாருங்க இப்படி போட்டு பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் தங்கச்சி போட போறீங்களான்னு கேட்டேன். அது அண்ணா வேணாம் கொண்டு போங்க அங்காலேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த நீக்ரோ ஆக்கள் அந்த மாதிரி ஆக்கள் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் போட்டு பார்த்து போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா எனக்கு வேணவே வேணான்னுட்டு நான் தான் பாருங்க அந்த சைட்ல நின்றெல்லாம் போட்டாங்க.
நாங்க இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த மங்கியை தான் பார்த்தோம். எங்கட இனம் தானே, அதோட எங்களுக்கு அதைத்தானே பிடிக்கும். அதெல்லாம் விட்டு சேட்டையை பாருங்க, 2 பேரும் செல்ல சண்டை. குட்டி மங்கி நல்ல அழகா இருக்கு. ஆக பெரிய குரங்கும் இல்ல, கணக்கான குட்டி குரங்கு, 2 விளையாட்டு. காய்த்த பிடிக்கிறது, விழுக்கிறதும், குத்து கரணம் மாட்டிக்கிறதும் 2 பேரும் நல்ல விளையாட்டு. அப்ப நாங்க இனத்தோட சேரும். அதுல நாங்க அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ண நேரம் அதுக்கு பாருங்க. எங்க பாத்தீங்க விளையாடுற ஓடிவாங்க. மங்கி ஃபைட் பண்ணுதா? அவங்க இப்பவும் பயப்படுறா பார்த்துட்டு. மங்கி என்னிட்ட ஒரு பயந்து பின்னுக்கு போறா ஃப்ரெண்ட்ஸ். அதோட கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டுண்டாச்சு. அங்கால இன்னொரு அண்ணா, ஒரு மலைப்பாம்பு வந்து 2 கிட்ட வச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க, அந்த ஒரு அண்ணா போட்டிருப்பார் காலத்துல, இந்த அண்ணாவும் போட்டிருக்கணும். இப்ப ஆக்கள் எல்லாம் வந்து அதுல போட்டு போட்டோ எடுத்துட்டு காசு கொடுத்துட்டு எல்லாம் போகலாம். அந்த மாதிரி எல்லாம் அடிக்கணும். எப்ப சாமி ஆக்களை விட்டு எங்களை விட்டா காணுமென்று நாங்க வந்துட்டோம். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கூடையில இப்படி 2 பாம்பு வச்சுட்டு இந்த மகுடியால ஊதியெல்லாம் காட்டினோம். அது இல்லாமல் மகுடி ஊதும் போது அப்படியே வெளியில் வந்து இப்படியெல்லாம் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ், தலையாட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மூடிட்டார். பிறகு கொஞ்சம் ஆக்கள் கூடினோன்னு தான் அதுக்கப்புறம் திருப்பி 2ஆம் தரம் அந்த துறந்து அதெல்லாம் ஊதி காட்டுவினோம். நாங்கள் ஒரு டைம் போய் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நாங்களும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த குரங்கு வர அதில் நின்று போடி எங்களெல்லாம் ஓட வலிக்கிட்டாங்க. நானும் வந்துட்டேன், பயமாக போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்க்க உண்மைக்கு நல்லா இருக்குது. சரியா? அதுக்கு பிறகு இதை பார்த்துட்டு நாங்கள் இங்கே சின்னாக்கள விளையாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது இப்போ புதுசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கு. முன்னாடி இல்லை, இது இப்போ தான் போட்டிருக்குது. அப்போ இதுக்கு வந்தாச்சு. கடைன்ட்டு நாங்கள் இந்த பக்கத்தால் போய் பின்பக்கத்தாலாம் போனாங்க. நாங்கள் முன்பக்கத்தால் வரையில தான் இந்த சைட்டெல்லாம் வந்து கொண்டு இருந்தாங்க. பீச் சைட் பக்கம் தானே வந்துறாங்க. அதில் சின்னவாக்கு ஒரு போலும் வேண்டியாச்சு. அவள் போல் வேண்டி தர சொல்லி அழுதா போல் ஒரு போல் அதில் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாச்சு. 300 ரூபா விற்கிது போல், 250 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போக போகிறோம். அப்போ நாங்கள் இந்த பக்கத்தாலாம் வந்தோம். அதுங்களை சின்ன வாக்கு கொண்ட காட்டுவோம்னு சொல்லி தான் நாங்கள் போயாச்சு. போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போகிறதுக்கு பில் எடுக்கணும்னு சொன்னார் அந்த அண்ணா. 250 ரூபா எடுத்துட்டு எத்தனை பேர் வேணாலும் போகலாம் ஒரு ஃபேமிலியில், அந்த மாதிரி தான். அப்போ நாங்கள் இதில் பில் 250 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் எடுத்தாச்சா? பில் இல்லை, டிக்கெட். ஓகே, சாரி. அதுக்கப்புறம் வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை சின்னவாவை கொண்டு விட்டாச்சு விளையாடுறதுக்கு. அவள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு இதில் முன்னுக்கு போது கொஞ்சம் விளையாடவும் கொஞ்சம் அழுதா. அதுக்கப்புறம் உள்ளுக்கு கொண்டு விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவள் உள்ளுக்கு பெருசாக போக மாட்டேன், பயந்து கொண்டுண்டா. என்னோட அண்ணா போக இல்லை தானே. அப்போ கொஞ்ச நேரம் பயந்து கொண்டுருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு ஜம் பண்ணிட்டு சொல்ல கொஞ்ச நேரம் ஜம்ப் பண்ணினா. அதுக்கு உள்ளுக்கு போகல. முன்பா என்ன செய்றீங்க? ஜம் பண்ணீங்களா? ஜம் பண்ணீங்களா? ஜம்ப் பண்ணி காட்டுறாவா எனக்கு. கொஞ்ச நேரம் ஜம்ப் பண்ணிட்டா. ஆனால் உள்ளுக்கு போகவே மாட்டேன்டா. மற்ற பிள்ளைகளுக்கிட்டவும் போக மாட்டேன்னா கொஞ்சம் பயந்து கொண்டுண்டா. அதுக்கப்புறம் தம்பி அவங்க மகன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆள் தானே, அதில் நான் விடையில உள்ளுக்கு எனக்கு சின்ன கொஞ்சம் அவர் கொஞ்சம் பெரிய ஆக்கள் பேருந்து என்னத்துக்கு வேணாம்னு சொல்லித்தான் நான் வெளியில விட்டு கொண்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னா அவளோ உள்ளுக்கு போக மாட்டேன்ட்டாங்க. சின்னவள் பார்த்தீங்கன்னு சொன்னா அழுது கொண்டு அந்த ஒரு வெறுண்ட மாதிரி சைட்லேயே நின்றாள். பெருசாக அழை இல்லை, கொஞ்சம் ஒரு புள்ள பயந்த மாதிரி உள்ளுக்கு போகாமல் அந்த சைட்டிலே நிற்கவும். தம்பி சொன்னா நீ சரியாதாம்மா நான் போறேன் உள்ளுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்க தம்பி களத்துல இறக்கிட்டான். அவன் உள்ளுக்கு போயிட்டு துள்ளி காட்ட. அதுக்கப்புறம் தானே ஜம் மட்டும் துள்ளிட்டான். உண்மைக்கு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா? இப்போ புதுசா இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய விளையாட்டுகள் எல்லாம் போட்டா உண்மைக்கு நல்லா தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் போடுவினம் மட்டும் தான் நினைக்கிறேன். இந்த பாத்தீங்களா? அதுக்கப்புறம் எங்க மகன் சொல்லிட்டான் இது சரி வராதம்மா, அவள் பயந்து கொண்டு நிற்கிறாள், நான் போறேன்னு சொல்லி அவன் போய் உள்ளுக்கு வா ஜம் பண்ணு தங்க ஜம் பண்ணு. அதுக்கப்புறம் அவன் சொல்லி அவன் கையில பிடிக்கலாம் பாருங்க விளையாட்ட. 2 பேரும் அப்படி ஜம் பண்ணிட்டு பாஞ்சு விளையாட விளைக்கிட்டோம். உண்மைக்கு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்களும் லீவு நாளுகளில் பின்னரங்களில் போய் பாருங்க, நல்லா இருக்கு. உண்மைக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு சுகமா காத்தோட்டமா நல்லா இருக்கு, வித்தியாசமா இப்போ மாறி வந்து கொண்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா விளையாடி கொண்டு இருந்தோம். நம்ம எங்கிட்ட தம்பியும் கொஞ்சம் விளையாடிக்கணும். பயந்து தான் விளையாடி கொண்டு இருந்தோம். அம்மா பயமா இருக்கு, இப்போ எது பேசுறாங்களோ தெரியாது. நான் உண்மைக்கு பேசல, அவர் சின்னால் தானே, அவருக்கும் கொஞ்சம் ஆசைகள் இருக்கு தானே. அப்போ நான் சொன்னேன் பயப்படாத, யார் வந்தாலும் அம்மா கதைக்கிறேன், நீ போய் விளையாடா தம்பி. என்னடா பேருந்து போய் நின்று விளையாடி கொண்டு தான் பாருங்க. 2 பேரும் நல்லா விளையாடி கொண்டு. பிறகு பார்த்தா கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் எல்லாம் இப்படி இந்த மாதிரி பெரிய பிள்ளைகள் எல்லாம் விளையாடும். நான் சொன்னேன் பயப்படாத விளையாடலாம், நீ விளையாடு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால சறுக்கி வரலாம். அப்போ தங்கச்சி நான் சொன்னேன் நீ வராத தங்கச்சியை போடையான்னு சொன்னா போட்டு அவ வாரா சறுக்கி கொண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கால பக்கத்துலேயும் இருக்குதா, அதையும் ஒருக்கா கொண்டு போய் காட்டிட்டு கூட்டி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கால கூட்டி கொண்டு போனாங்க. அவன் திருப்பி வர மாட்டேன்னுட்டா. மேலே போறதுக்கு நாங்கள் சொன்னோம் வேணாம் வாங்கன்ட்டு ஒரு மாதிரியால கொண்டு வரதுக்கே பெரிய பாடா போச்சுங்க பாருங்க. திருப்பி போறா மேலுக்கு.
அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால வந்துட்டேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் மாதிரி போட்டு அதுலயும் ஜம் 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 தான் அந்த ரெண்டும் இல்ல. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் விட்டாச்சு. இதுக்கு மகன் போக மாட்டேன்னுட்டாரு. இது வந்து சின்ன இடமா இருக்கம்மா நான் கொஞ்சம் நேரம் விளையாட்டு வேணும்னா அவள் தம்பி வரையிலன்னு உள்ளுக்கு போக மாட்டேன்னுட்டாள். அதோட கொஞ்ச நேரம் அதுல 2 விளையாட்டு காட்டிட்டு காடு வாங்கன்னு சொல்லி வீட்டை வேற வலிக்கிட்டோம். மேன்னு சொல்லி பாருங்க இட்டி முழங்க வலிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். மழை லைட்டா தூர வலிக்கிட்டு அப்ப நாங்க நல்ல மழைக்கு மாட்டிட்டோம் தெரியுமா. கொஞ்ச நேரம் விளையாட்டோடய நாங்க செம்ம மழைக்கு மாட்டிட்டோம். வெளியில வந்து என்ன சொல்றீங்க, ஒரு ஆட்டோ பிடிக்கிறதுக்கு அம்மா சாமி வேணாமட்டு போயிட்டு எவ்வளவு நேரம் நின்று தெரியுமா. ஆட்டோக்கு ஒரு ஆட்டோ கூட நிக்கல. கடைசியை தம்பி சொன்னா அம்மா நான் இந்த என்ன பிட்மியா ஊபரா அது போடுறேன் நீங்க கொண்டாங்க போனேன். அதுக்கப்புறம் அவன் போட்டான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து அந்த சைட்ல 2 அக்கா அங்க நிக்கிறீங்கன்னு ஒரு மாதிரி அந்த தம்பி தேடி வந்து அதுலதான் நாங்க வீட்டை வந்தோம். ஒருவேளை அதுல அவன் போட்டிருக்காட்டிக்கிட்டு அதுலயே நின்றுப்போம். சொன்னா ஒரு ஆட்டோவும் நிக்குது இல்ல. மழை டைம்ல ஆட்டோ பிடிக்கிறது வந்து சரியான கஷ்டம் பாருங்க. செம்ம மழை ஒரு மாதிரி ஆக்களை விட்டா காணும்னு வீட்டை வந்துட்டோம். ஒரு டைம் நான் பகல் போல கொஞ்சம் நேரத்தோட போய் உங்களுக்கு வடிவா சுத்தி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை டிட்டா சொல்லுங்க. பை டிட்டா. பாத்தீங்களா மழைய நல்ல மழை ஒரு மாதிரி வீட்டை வந்து சேர்ந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா? பை டிட்டா.